கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம். நாம் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ், அதை தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். ரெண்டாவது தேவனுடைய குமாரன் குமாரத்திகள் என்கிற அனுபவம். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் என்கிற அனுபவம். அதை குறித்து தான் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இன்னும் 2 காரியம் இருக்கிறது. ஆனால் இந்த சீஷர்கள் என்கிற காரியம் ரொம்ப முக்கியம். நம்முடைய மனதில் ஆழமாய் பதிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். நிறைய பாஸ்டர்மார்கள், சபை ஊழியர்கள், நீங்கள் இதை கவனிக்கிறீங்க. தயவுசெய்து ஒரு காரியத்தை ரொம்ப நிதானமாக நம்ம யோசிக்கணும். வேத வசனத்தை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்கிற, விசுவாசி விசுவாசி விசுவாசி, எங்கள் சபை விசுவாசி, 30 வருஷ விசுவாசி, 40 வருஷ விசுவாசி, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி விசுவாசிகள் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக புழங்குகிறோம். ஆனால் அப்போஸ் நடபடிகள் அப்படி இல்லை. சீஷர்கள் சீஷர்கள் சீஷர்கள். நம்ம மாற்றணும். இந்த விசுவாசிகளை சீஷர்களாக மாற்றணும். தயவுசெய்து பாஸ்டர்மார்கள், ஊழியர்கள், உங்களுடைய சபையில் இருக்கிறவங்கள இனி நீங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்லி அவங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும். அதுக்குள்ளே அவங்களை அர்ப்பணிப்புக்குள்ளே வழி நடத்தணும். ஏன்னா சீஷர்கள், இயேசுவே சீஷர்களை குறித்து சொல்லும்போது அவர் சீஷரோடு கூட தனித்து பேசினார். லூக்கா 9:1 சீஷர்களாக நம்ம மாறிட்டா ஆண்டவர் தனித்து நம்மோடு பேசுவார். அவரோட நெருக்கமாக இருக்க முடியும். அதை சீஷர்கள் ஆண்டவரோட நெருக்கமாக நம்ம இருக்க முடியும். லூக்கா 9:18 வாசித்தா சீஷரோடு அவர் இணைந்து ஜெபம் பண்ணினார், சேர்ந்து ஜெபித்தார் என்று வசனத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரம் லூக்கா 11:1 சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்பதாய் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம சீஷராய் மாறணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்களா? நான் விசுவாசி என்று சொல்கிறீங்களா? உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். என் மகனே மகளே, நீ விசுவாசியாகவே இருக்கக்கூடாது, சீஷராக மாறணும். இன்னும் கொஞ்சம் எனக்கு நெருங்கி நீ வரணும், இன்னும் க்ளோஸாக மாறணும், நான் உன் கூட இன்னும் நெருக்கமாக பேச செயல்பட விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் விசுவாசின்ற நிலைமை விட்டு சீஷன் என்கிற நிலைமைக்கு நம்ம மாற வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய போதனை சீஷர்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. அதனால் 2 வசனம் பாருங்களேன். வேத புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம், பைபிள் எடுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 134வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா? 134வது பக்கம் 60வது வசனம் பாருங்களேன். யோவான் 6:60. இயேசுவனுடைய சீஷரில் அநேகர். அப்போ இயேசுவனுடைய சீஷரை நம்ம நினைக்கிறோம் 12 பேர் தான் சீஷர்னு நினைக்கிறோம். இல்லை, 12 பேர் அப்போஸ்தலர்கள். அவங்க சீஷராக அழைக்கப்பட்டு அப்போஸ்தலராக மாறிட்டாங்க. அவங்க ஊழியர்கள், முழு நேரமாக ஊழியர் செய்கிறவங்க. அது மாத்திரம் இல்லை, 70 பேரை தெரிந்து கொண்டார். அவங்களும் முழு நேர ஊழியர்களாக இயேசுவோட ஊழியர் செய்தவர்கள். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற எல்லாருமே சீஷர்கள். 100 ஆயிரக்கணக்கான பேர் பின்பற்றினாங்க. ஆனால் தான் பாருங்கள், அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள்? இயேசு சீஷராக மாறிட்டா கொஞ்சம் கடினமாக தான் பேசுவார், ஸ்ட்ரிக்டாக தான் பேசுவார். நீ சீஷன் ஆகிட்டல்ல, காலையில் எழும்பி 3 மணிக்கு ஜெபம் பண்ணு, அது மாதிரி செல்லம் கொடுக்கலாம் மாட்டார். குழந்தைகளாக இருக்கும்போது செல்லம் கொடுப்பார். சீஷராக மாறிட்டு ஸ்ட்ரிக்டாக நடத்த ஆரம்பிப்பார். ஆனால் ரொம்ப க்ளோஸாக நம்மோடு பேசுவார், நம்ம கூடவே இருப்பார். அதனால தான் பாருங்கள், அந்த உபதேசம் கடினமானதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 66 பாருங்கள், 66வது வசனம். யோவான் 6:66 எடுத்துட்டிங்களா? 135 பக்கம் பாருங்கள். அது முதல் அவருடைய சீஷரில், இயேசுவின் சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. எல்லா ஊர்லேயும் இயேசுக்கு சீஷர் இருந்தாங்க. ஒரு போன இடத்துலலாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாகி இப்போ இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இயேசுடைய உபதேசம் அடுத்த ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறார். அந்த உபதேசத்தை கேட்ட உடனே இது ரொம்ப கஷ்டம், இப்படிலாம் வாழ முடியாது, அதனால இயேசுவை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவரோடு கூட நடவாமல். சீஷர்கள்னால் அவரோட நடக்கிறவங்க, அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கிறவங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்க, காணிக்க போகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அவ்வளோதான். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, ஊழியர் சொன்னாங்க, காலையில் ஜெபம் செய்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சீஷர்கள் என்பார். அடுத்த ஸ்டெப்பு போகணும். இது விசுவாசிகள் நிலைமையில தான் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சீஷராவான்னு அழைக்கிறார். நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டும். அப்போ அதான் பாருங்கள், சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல். அப்போ இயேசுவோட கூட நடக்கிறவங்க தான் சீஷர்கள். அப்போ அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, இது கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு 12 அப்போஸ்தலரை பார்த்து கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறார். அப்போ அவங்க, நாங்கள் யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அதுக்காகத்தான் அவங்க இயேசுவோட இவ்வளோ அருமையான வசனங்கள் எங்களுக்கு யார் சொல்லுவா, எங்கே கிடைக்காதுன்னு இயேசுவை பற்றி கொண்டாங்க இந்த 12 அப்போஸ்தலர்கள். இதை வேதத்தில் நம்ம பார்க்குறோம்.
சரி, இப்போ அப்போஸ் நடவடிக்கைகள் வாங்க. பைபிளை திருப்புங்க, தயவுசெய்து பைபிளை திருப்புங்க. அப்போஸ் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். பிலீவர்ஸ், அவங்க தான் விசுவாசிகள்னு அழைக்கப்படுறாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவங்க விசுவாசிகள். திரளான கூட்டம் எருசலேமில் இருந்தாங்க. அவங்க தான் சபையில் சேர்க்கப்படுறாங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 168வது பக்கம். 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. 6ல் 7வது வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். வேத வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அப்போ பிலீவர்ஸ் பிகேம் டிசைபிள்ஸ். இதுதான் நீங்கள் கவனிக்கணும். உங்கள் சபையில் அது நடந்திருக்கிற. ஆதி திருச்சபையில் 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளாக இருந்தவங்க 6ஆம் அதிகாரம் வரும்போது அவங்க டிசைபிள், சீஷர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். உங்கள் சபையில் விசுவாசிகள் சீஷர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் விசுவாசினே சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? இயேசுவின் சீஷனாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நான் இயேசுவை பின்பற்றுகிறவன், அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கிறவன், நான் அவருடைய சீஷன், அப்படி சொல்லணும். இனி உங்களுடைய விசுவாசிகளை சீஷர்கள் என்று சொல்ல பழகுங்கள். ஒவ்வொரு சபையில் இயேசுவை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இன்னைக்கு இயேசுடைய சீஷன், சீஷி அப்படின்னு சொல்லி. இப்போ 9ஆம் அதிகாரம் 36 வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 9:36. நான் ஏற்கனவே சொன்னது, திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா திரும்ப அதில் கவனம் செலுத்தணும். அப்போஸ்தலர் 9:36 பாருங்கள் வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். ஒரு பெண், தொற்காள். அவங்க தபித்தாள் என்று சொல்லக்கூடிய பெண் அவங்க ஏழைகளுக்கு நன்மை செய்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறாங்க. விசுவாசின்னு சொல்லப்படலை. அவங்க ஆரம்பத்தில் வந்தபோது விசுவாசி, இப்போ சீஷராக மாறிட்டாங்க, சீஷி. அப்போ பெண்கள் என்ன சொன்னால், இயேசுவின் சீஷி, இயேசுவை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவள், அப்படி அடிச்சுவட்டில் நடக்கிறவள் சீஷின்னு சொல்லணும். வசனம் சொல்லுது. அப்போஸ் நடவடிக்கைகள் அதான் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். அப்போஸ் நடவடிக்கைகள் தான் திருச்சபைக்கு மூல புஸ்தகம். அப்போ எல்லாம் பாஸ்டர்மார், போதகர்கள் அப்போஸ் நடவடிக்கைகளை தான் உங்கள் சபையில் அப்ளை பண்ணணும். அப்போஸ் நடவடிக்கைகளை சொல்லப்பட்டு தான் உங்கள் சபையில் கொண்டு வரணும். அதான் ஆதி திருச்சபை. அது மாதிரி நடக்கிறது தான் ஆண்டவர் எழுதி வைத்தார். நம்ம அதையே மறந்து விடுகிறோம்ல. அதனால் தயவு செய்து அப்போஸ் நடவடிக்கைகளை ரொம்ப கவனமாக பாருங்கள். அதே மாதிரி தான் எழுப்புதல் வரப்போகிறது, அதை விட பல மடங்கு. இப்போ அப்போஸ் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். 183ஆம் பக்கம் எடுத்துட்டிங்களா? பைபிள் எடுத்துட்டிங்களா? சீஷருடைய மனதை திடப்படுத்தி, பவுலப்போஸ்தலன் அவர் அந்த பட்டணத்தில் உள்ள அந்தியோகியா பட்டணத்திற்கு போய் அங்குள்ள சீஷருடைய மனதை திடப்படுத்தி, சீஷர் விசுவாசிகள், சீஷர் அந்த சபைக்கு வர்ற விசுவாசிகள் சீஷராக மாறிட்டாங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி என்பதாக நம்ம வாசிக்கிறோம். 28வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 14:28. அங்கே சீஷருடனே அநேக நாள் சஞ்சரித்தார்கள். அந்தியோகியா பட்டணத்துக்கு பவுல் வந்தார். சீஷருடனே, விசுவாசிகளோடனே சொல்லப்படலை, சீஷர்கள். எப்போ நீங்கள் உங்கள் சபையை அப்படி மாற்ற போகிறீங்க? இன்னும் விசுவாசின்னு சொல்கிறீங்களே, அவங்க சீஷரை எப்போ வயது வசனத்தின்படி மாற்றினா தான் அந்த ஆசீர்வாதத்தை சபை பார்க்க முடியும். வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம மாறி ஆகணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 16:1. அது 185 பக்கம் பாருங்கள். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்தராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். தீமோத்தேயு என்னும் சீஷன், விசுவாசி இருந்தான்னு சொல்லப்படலை, சீஷன் இருந்தான். பார்த்தீங்களா? அப்படிதான் வசனம் குறிப்பிடுகிறார். இப்போ அப்போஸ்தலர் 18:23 பாருங்கள். அப்போஸ்தலர் 18:23வது வசனம். வசனத்தை திருப்புங்க, பைபிளை பாருங்கள், வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. தயவுசெய்து சபை நடத்துகிற பாஸ்டர்மார், மெய்ப்பர்கள் அப்போஸ் நடவடிக்கைகளை இன்னும் கவனமாக பார்த்து உங்களுடைய சபை அப்படி மாறணும்னு ஆசைப்படுங்க, ஜெபிங்க. அப்போ தான் சபை வளரும். விசுவாசியாக இருக்க வரைக்கும் சபை வளராது. விசுவாசிகள் சீஷராக மாறினாதான் சபை வேகமாக வளரும். பார்த்தீங்களா? அவங்க அப்போஸ்தலர் 18:23 பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தி இயேசுவை விசுவாசித்த சபைக்கு வந்தவங்கள சீஷர்கள் என்று தான் பைபிள் குறிப்பிடுகிறது. வேத வசனம் 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 20:1-2 வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்தில் வரவழைத்து, அந்த சபையில் இந்த சீஷரையெல்லாம் வரவழைத்து அவளோடு பேசினார். 2வது வசனம் பாருங்கள். அந்த திசைகளில் சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி,
சீஷர்களுக்கு புத்தி சொல்லி அடுத்த பட்டணத்திற்கு போனார். பார்த்தீங்களா? 21:4 பாருங்கள். அப்போஸ்தலர் 21:4 பாருங்கள். அந்த வசனம், அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே அவர் 7 நாள் தங்கினோம் என்று சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலர் முழுதுமே 4 அதிகாரத்தில் தான் விசுவாசிகள்னு சொல்லப்படுது, ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களை. அதன் பிறகு அவங்க எல்லாரும் சீஷர்கள் தான் வசனம் அழைக்கிறது. இந்த சீஷர்களுக்கு தான் என்ன பேர் தெரியுமா? சீஷராக மாறினவங்களுக்கு தான் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 11:26 அவர் அந்த வசன பின்பகுதி பாருங்க. முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவனுடைய பெயர் வழங்கிற்று, விசுவாசிகளுக்கு அல்ல. அப்போ இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு தான் அந்த பெயர் வழங்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போது ஒரு சீஷனாக இருக்கிற எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வேதத்தில். நீங்கள் நாம் ஏற்கனவே சொன்னதை ஞாபகப்படுத்துகிற முதலாவது, அவன் தன்னைத்தான் வெறுக்கணும், சிலுவையை எடுத்துக்கொள்ளணும், இயேசுவை பின்பற்றணும். அவன் தான் சீஷன். அது மாத்திரம் இல்லை, யோவான் 8:31 என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எனக்கு சீஷனாகியிருப்பான். இயேசுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:8 கனி கொடுக்கிறவங்க தான் சீஷர்கள். அவங்க அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. யோவான் 13:35. இப்படி இயேசு சீஷர்களை குறித்து நிறைய காரியத்தை வேதத்தில் சொல்லி இருக்கிறதே நம்ம வாசிக்கிறோம். சரி, சீஷர்கள்னால் இப்படிலாம் இருக்கணும், இயேசுவின் சுபாவருக்கெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ கடைசி அவர் முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் இயேசுவை அறிவிக்கிறவர்கள், அதான் சீஷர்கள். விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கு என்ன வித்தியாசம்? விசுவாசிகள்னா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு சுகம் தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், தேவைக்காக ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்க விசுவாசிகள். அவங்க வெறும் சுயநலமாக அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் சீஷர்கள் என்பது அப்படி அல்ல. இயேசுவுக்காக நான் என்ன செய்யணும், இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணும். இப்போ நிறைய பேர் நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் சீஷர்கள், நீங்கள் சீஷைகள். இயேசு விரும்புகிறதை செய்கிறீங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிறோன்னு சொல்கிறீங்க. அந்த தகப்பனார் சொன்னாங்க, சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, நீங்கள் சீஷராக மாறிட்டீங்க. அதுதான் சீஷன். இயேசுவுக்கு பிரியமானதை செய்கிறவங்க, இயேசுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவங்க, இயேசுவுக்கு பிரயோஜனமாக மாறுறவங்க தான் சீஷர்கள். விசுவாசிகள்னா தனக்கு என்ன தேவை அதை மட்டும் கேட்டு சுயநலமாக பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இதை தருவார், அதை தருவார், விசுவாசிக்கிறேன், நல்லது. எவ்வளோ நாள் இப்படி சுயநல விசுவாசிகளாக இருப்பீங்க? அடுத்த லெவலுக்கு வாங்க, சீஷராக மாறுங்க. இயேசுக்காக நான் என்ன செய்யணும், இயேசுக்காக நான் ஏதாவது செய்யணும், இயேசுவை சந்தோஷப்படுத்தணும், நான் அவர் விரும்புகிறபடி ஜெபிக்கணும். அது முக்கியமான ஒரு பகுதி. சுவிசேஷம் அறிவிப்பது, இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவது. அதான் ஆண்டவர் சொல்றார் யோவான் 15:8 மிகுந்த கனிகளை கொடுத்தால் நீங்கள் என் சீஷராக இருப்பீர்கள். கனி கொடுக்கிறன்னா என்னது? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவது. ஆத்மா இந்த கனியை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் சேர்ப்பது, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவது. ஆண்டவர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண சொல்லலை, அதுக்கு ஊழியர்கள் அந்த அழைப்பு. அவங்க ஊழியம் செய்கிறவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. சீஷர்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள, ஷேரிங் த காஸ்பல். உங்களுக்கு இயேசு கொடுத்து செய்ததை சொல்லுங்க போகிறவங்கள தான். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லலாம், பக்கத்து கிராமத்தில் சொல்லலாம், பக்கம் தெருவில் உள்ளவங்களுக்கு சொல்லலாம், கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு நீங்கள் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கலாம், தினம் ஒரு கைப்பிரதி கொடுங்களேன், நிறைய வேண்டாம். டெய்லி 1 ட்ராக் ஏ டே, ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிரதி ஒரு ஆளுக்கு கொடுங்க. அது பெரிய ஒரு ஒளி. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுவார். சீஷர்கள், ஒவ்வொரு சபையில் இருக்கிற விசுவாசிகளை சீஷராக மாறணும். நீங்கள் இப்போ நிறைய பேர் மாறிக்கிட்டே வர்றீங்க, ஆனால் உங்களுக்கு சீஷராக மாறிட்டது தெரியல. நீங்கள் இயேசுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களா? இயேசுக்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்கிறவங்க விசுவாசிகள். நான் விசுவாசிக்கிறேன்னு சுயநலத்துக்காக அவங்க தேவைக்கு மட்டும் வருவாங்க. ஆனால் இயேசுக்காக நான் என்ன செய்யலாம், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவருக்காக ஏதாவது செய்யணும்னு செயல்படுறாங்க பாருங்கள், அவங்க தான் சீஷர்கள், சீஷைகள். இயேசுக்காக என்ன செய்கிறீங்க யோசித்து பாருங்கள். இப்போது உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ இயேசுவை ஷேர் பண்ணுவார். எங்கள் அம்மாவுடைய விசுவாசத்தில் தான் எனக்கு அற்புதம் நடந்தது, உங்களுக்கு தெரியும். நான் ஒரு நாள் என் தாயார் இடத்துல கேட்டேன், நான் மரணப்படுக்கையில் சாகு கிடந்தப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணிச்சு அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நாங்கள் கிறிஸ்தவங்களை சர்ச்சுக்கு போனதில்லை, கிறிஸ்துவ கூட்டத்துக்கு போனதில்லை. உங்களுக்கு எப்படி இயேசுக்கிட்ட ஜெபிக்கணும்னு தோணிச்சு? நீங்கள் பக்தியாக சாமி கும்பிட்றவங்க பல இதெல்லாம் கும்பிட்டீங்க, இயேசுக்கிட்ட ஜெபிக்கணும் எப்படி தோணிச்சு? அப்போ என் தாயார் சொன்னாங்க, எங்களுடைய தாயாருடைய சொந்த ஊர் ஏரல், நாலுமாவடியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஏரல். எங்களுடைய அதான் அந்த தாலுகாவில் தான் நாலுமாவடி இருக்கிறது. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது 3வது வகுப்போ 4வது வகுப்போ சரியாக ஞாபகம், அப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும். அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கிறிஸ்தவ டீச்சர், அவங்க சொல்கிறாங்க கிறிஸ்தவ டீச்சர் நல்லா பாடம் நடத்துவாங்க, இன்ட்ரெஸ்டாக நடத்துவாங்க. எப்போவாவது சில நேரம் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்போவாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து வந்தால் இயேசுவே நீ கூப்பிடுங்க,
இயேசு கிறிஸ்து நம்ம கூப்பிடுவதற்கு செவி கொடுத்து அற்புதம் செய்வார். அவ்வளோதான் சொன்னாங்க. ஒரு சிம்பிள், அவ்வளோதான் சொன்னாங்க. அந்த சின்ன வயசுலேயே என்னுடைய தாயாருடைய மனதில் அது பதிந்து விட்டு, எப்போ 8-9 வயசில் அவங்க கேட்டது, அவங்களுக்கு திருமணமாகி அப்புறம் நான் வந்து ஸ்கூலில் 9th படிக்கும்போது அது கிரியை செய்து பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இயேசுவை சொல்லுவது மற்றவர்களுக்கு. அந்த டீச்சர் போட்ட விதை தான் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதம், இவ்வளோ பெரிய ஊழிய எழும்பவே காரணமாயிற்று. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்க மேலே அன்பாக இருக்கிறாரு, ஒன்று கவலைப்படாதங்க அப்படி சொல்லுவதே ஒரு சுவிசேஷன் தான். ஷேரிங் த காஸ்பல் சொல்லுவது. எனக்கு பேங்கில் மேனேஜராக வேலை செய்கிற சகோதரரை தெரியும், பேங்க் மேனேஜர். ஒரு நாள் என் கேம்பஸுக்கு வந்திருந்தார். என்ன பிரதர், என்ன விஷயம்னு கேட்டேன். என்ன கொஞ்சம் ட்ராக்ஸ் வேணும், கைப்பிரதிகள் வேணும், ஏதாவது வாங்கிட்டு போவேன். நாங்கள் எதுக்கு, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் வந்து ட்ரெயினில் போகிறேன் பேங்குக்கு. ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்த உடனே முதல்ல அந்த பெட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுப்பேன், சிரிச்ச முகத்தோடு கொடுத்துட்டு வந்து உட்காந்துருவேன். யாராவது அதை வாசித்துட்டு வந்து இது என்னதுன்னு கேட்டால் அவங்களுக்கு இயேசுவை ஷேர் பண்ணுவேன். அது மாதிரி போகும்போதும் வரும்போதும் ட்ரெயினில் நான் அந்த ஊழியம் செய்கிறேன், அதுக்கு ட்ராக்ஸ் வாங்கிட்டு போகிறேன். ஒரு பேங்க் மேனேஜர். நீங்கள் செய்ய முடியல, யோசித்து பாருங்கள். அப்பாதர் பிரதர் வந்து யூகே பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாங்க. அவங்க வந்து நாகர்கோவில் பிரான்ச்சில் இந்த மாதிரி பொறுப்பான அதிகாரி இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அந்த பேங்கில் கேஷியர், முக்கியமான ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய சகோதரர், அப்படி மனைவி இறந்துட்டாங்க. குழந்தைகள் இல்லை, மனைவி இறந்தவுடனே ரொம்ப மனம் உடைஞ்சிட்டார். அவர் வந்து தாடி வளர்த்துட்டு துக்கமாக சந்தோஷமாக வந்து அவர் பேங்கில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். ரொம்ப நாள் லீவு, அப்புறம் வந்து அழுதுகிட்டே இருப்பார், யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டார். ஏன்னா அவர் ஒரு அனாதை, மனைவி தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சி இருந்தபோது மனைவி இறந்துட்டாங்க. அது அவர் ரொம்ப பாதிச்சிட்டுது. ஒரு நாள் பிரதர் அப்பாதர் அவங்க பேங்கு புறப்படும் போது ஆண்டவர் பேசினாராம், நீ அவனுக்கு ஒரு நற்செய்தி சொல்லு, அவன் ரொம்ப துக்கத்தோடு உள்ள உடஞ்சி போயிருக்கிறா சொல்லு அப்படின்னு. ஒரு பைபிள் கொடுன்னு ஒரு பைபிள் ஒன்று வாங்கிட்டு பேங்க் போகும்போது சங்கீதம் அதை எடுத்தால் சில வசனத்தை நோட் பண்ணி இதை சொல்லுன்னு ஆண்டவர் பேசினார். அன்றைக்கி போயிருக்கிறாங்க, ரொம்ப துக்கத்தோடு வந்து நம்ம பேங்க் முடிஞ்சவொடனே உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நான் பேசணும்னு கேட்டுக்கொண்டாங்க. சரி பிரதர், நாங்கள் முடிஞ்சவொடனே தாடிலாம் வளர்த்து சோகமாக அப்படியே இருக்கார். இவங்க சொன்ன, பிரதர் உங்களுக்காக, அவர் ஒரு இந்து சகோதரர், உங்களுக்காக நான் இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், உங்களுக்கு ஆறுதல் தருவார், சோர்ந்து போகாதங்க அப்படிலாம் சொல்லி இதை நீங்கள் வாசிங்க அப்படின்னு பைபிளை கொடுத்து சங்கீதம் அதை எடுத்து, இது உனக்கு வாசித்தா உங்களுக்கு புரியும், நான் சில வசனத்தெல்லாம் கோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு வாங்கி கொண்டு போயிட்டார். அடுத்த நாள் பாருங்கள், நெக்ஸ்ட் டே அவர் ஷேவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது மனுஷனாக வர்றார், ஹேர் கட்டிங்லாம் பண்ணி புதுசாக வர்றார். பேங்கில் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன ஒரே ராத்திரிக்குள்ளே இப்படி மாறிட்டார் அப்படின்னு. அவர் சொன்னார், அப்பாதர் பிரதர்கிட்ட வந்து நான் உன்கிட்ட பேசணும் முடிஞ்ச உடனே. சரி, நீ பேங்க் 5 மணிக்கு முடிஞ்ச பிறகு வந்தாருன்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இந்த பைபிளை எனக்கு நேற்றைக்கு தராமல் இருந்திருந்தால் நான் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். நான் தற்கொலை பண்ணி செத்து விடுவதற்கு முடிவு எடுத்துட்டேன். நேற்றைக்கு தான் என்னுடைய கடைசி நாள், நாளைக்கு இரவு நான் இறந்துடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால் இனி வாழ முடியாது, நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, செத்துருன்னு நினச்சிருந்தேன். அப்போ நீங்கள் கொடுத்த பைபிளை, இது எனக்கு தெரியாது, கிறிஸ்தவங்க இல்லை என்னது இருக்குன்னே தெரியாத, நீங்கள் சொன்னீங்கன்னு நீங்கள் கோடிட்டு வச்சுருந்த சங்கீதம்னு சொல்லி அதில் எழுதி இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து வாசிக்க ஆரம்பித்தா அதுக்குள்ளேருந்து யாரும் என்கிட்ட பேசினாங்க. அப்படியே என்னை குறித்தே பேசுகிற மாதிரி ஒரு ஆறுதலாக சந்தோஷம், அப்படியே எனக்குள்ள இருக்கிற துக்கம்லாம் அப்படியே மறைய ஆரம்பித்தது, சோர்வு மறைய ஆரம்பித்தது. எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை உள்ளத்தில் வந்தது, அந்த கவலை மறைந்தது. என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறாரு, ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என் மேலே அக்கறை உள்ளவர். ஐயோ என்னோட பேசிச்சு என்கிட்ட அந்த வசனம், நீங்கள் கொடுத்த வசனம் பேசிச்சு. அதனால நான் தற்கொலை எண்ணத்துலேருந்து நான் மாற்ற என்னை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், மாறி போச்சு. இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். பார்த்தீங்களா? கூட வேலை பார்க்குற சகோதரர் என்ன செஞ்சுட்டாங்க, பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணலை. ஆண்டவர் பைபிளை கூட்டினார், இந்த வசனத்தை வாசிக்க சொல்லினார், அவ்வளவுதான். ஒரு மகனை, ஒரு மனிதனை மரண கண்ணிலிருந்து விடுவித்து விட்டது பாருங்கள். நீங்கள் அதை செய்ய முடியல. நான் சிங்கப்பூரில் போய் நாங்கள் வந்து சோல் வின்னிங் கேம்பெல்லாம் நடத்தியிருக்கிறோம், ஹவு டு வின் த சோல்னு. ஒரு வாலிப தம்பி சொன்னால் வேலைக்கு போவாங்க, எம்ஆர்டி அந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல, அதில் தான் போவாங்க எப்பவும். அவன் வந்து சொன்னான், பிரதர் அண்ணே நான் வந்து ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், காலையில் எழுப்பி ஜெபிப்பேன், ஆண்டவரே இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்காவது உண்மை பற்றி நான் சொல்லணும், இயேசுவை பற்றி அறிவிக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன். டெய்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். ட்ராவலில் போகும்போது வேலை செய்கிறது யாருக்காவது ஆண்டவர் சொல்ல வாய்ப்பை தருவார். அப்படி போகும்போது நான் ஸ்டேஷனில் நின்று நிறைய பேர், நம்ம தமிழ்நாட்டு பையங்களே நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் நிற்கிறாங்க. நான் அவளை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு சகோதரனை பார்த்த உடனே ஆவியானவர் என்கிட்ட பேசினார், அவனோட நீ பேசு அப்படின்னு. நிறைய ஆயிரக்கணக்காக நிற்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு தம்பியை நான் பார்த்த உடனே என் உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வருது, அவனோட பேசுனே.
உடனே ஆண்டவர் அந்த வாலிப தம்பியை குறித்து ஏதோ பேச சொல்கிறான்னு பக்கத்தில் போய் அவர் சொன்னார், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். நான் தமிழ்நாட்டில் எந்த ஊர், நானும் அங்கே தான் வந்து இருக்கிறேன், எங்கே வேலை செய்கிறீங்க, ஒருத்தங்க தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். நான் வந்து இந்த கேம்பில் இருக்கிறேன் அப்படிலாம் பேசிவிட்டு, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, சாமா போகிறேன், அப்போ சாயங்காலம் வந்து நான் உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்படியா, என்ன பார்க்க வர்றீங்களா, ஆமாம் வர்றேன், நீங்கள் இருக்க இடத்துக்கு வர சொல்லுங்கன்னு அட்ரஸ் வாங்கிட்டார். சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு அவரை தேடி போனார். போய் அவர்கிட்ட போய் பேச ஆரம்பித்தார். அவர் பேசினா கண்ணீர் விட்டு அழுதார். அந்த வாலிபன் அழுதான். அப்போ வந்து அவன் சொன்னான், நான் வந்து கடன் வாங்கிட்டு இந்தியாவிலேருந்து வந்தேன், வீட்டுக்கு கடனையும் திருப்பி அனுப்ப முடியல, இங்கே வேலையில் இவ்வளோ பிரச்சனை, கஷ்டம், போதுமான வருமானம் இல்லை, எனக்கு சம்பளம் போதுமானது இல்லை, வீட்டில் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, திரும்பி போயிடலாம் அப்படின்னு போனால் அங்கே பெரிய தேவை இருக்குது, செத்து போயிடலான்னு நினச்சிட்டேன், எனக்கு வாழ்க்கையை வெறுத்துட்டு நான் செத்துறணும்னு நினச்சி தான் நின்றேன். அப்போ தான் நீங்கள் வந்து பேசுனீங்க, என் மேலே அக்கறை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறாரா, உண்மையாக இயேசு என்னை நேசிக்கிறாரா, என்னை பற்றி உங்கள்கிட்ட பேசினாரா. ஸோ நான் பேசினார். நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை பார்த்தேன், உங்களை பார்த்தோட என் உள்ளத்தில் பேசினார், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்ன உடனே அந்த வாலிப தம்பி மரண கண்ணிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தை இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா, ஒரு வேலைக்கு போகிற தம்பி ஒரே ஒரு ஆளுக்கு இயேசு பற்றி பேச, நீங்கள் போய் பிரசங்கம் பண்ண தேவையில்லை, சும்மா பார்க்குற ஆளுக்கெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்க தேவையில்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் யாரை காண்பிக்கிறாரோ அவங்கள்ட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க, இயேசுவை சொல்லுங்கள். முதல்ல அந்த ஆசை இருக்கணும், நான் இயேசுவின் சீஷன், மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லணுன்ற தாகம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். சீஷனாக மாறி ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், நாங்கள் நாலுமாவட்டியில் ஒவ்வொரு வருஷமும் டீன்ஸ் கேம்ப் வச்சோம். இந்த கொரோனா காலத்துக்கு முன்னால் இளம் வாலிபர்களுக்கான முகாம், டீன்ஸ் கேம்ப். வாலிப பிள்ளைகள் ஸ்கூலில் அப்படி அது 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கேம்ப் வச்சு செய்தி அவங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்த. ஒரு நாள் வந்து ஒரு சந்தியா ஜபம் மைதானத்தில் வைத்தோம். இயேசு அநேகரை தொட்டார். பிள்ளைகள் கண்ணீரோடு அழுது ஜெபிச்சாங்க, அபிஷேகம் பண்ணினார். அது முடிஞ்ச உடனே சிலர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, சின்ன பிள்ளைகள், பையங்க பிள்ளைகள்லாம். அதில் ஒரு மகள் வந்தாள். நாங்களும் உங்கள்கிட்ட பேசணும். என்னம்மா பேசணும் கேட்டால் 14 வயசு இருக்கும், அவ்வளோதான், ஸ்கூலில் படிக்கிற சிறு பெண். என்ன பேசணும், ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என்ன பேசுனாங்க, என் வாட்சை பற்றி பேசுனாங்கன்னா. வாட்சை பற்றியா, அது விதல்பமாக இருக்கல, வாட்சை பற்றி ஆண்டவர் என்ன பேசுவார், இல்லை என்கிட்ட பேசுனாங்க. என்ன இந்த மகள் வந்து வித்தியாசமாக சொல்லால, சரி என்ன பேசுனா சொல்லு. அவள் சொன்னான், இந்த வாட்ச் வந்து அந்த கையில் கழட்டி வச்சுருந்தா, கட்டி இருக்கல கழட்டி வச்சுருந்தா. எனக்கு சில வாரங்களுக்கு முன்னால் பர்த்டே வந்தது, பிறந்த நாள். எங்கள் ஃப்ரெண்டு, எங்களோட படிக்கிற ஃப்ரெண்டு, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, நான் ஏழை குடும்பம், வசதி கிடையாது. அவள் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா, 2000 ரூபாய்க்கு வாட்சி. 2000க்கு வாட்சுன்னா அவளுக்கு நம்பவே முடியல, ஏன்னா அவள் ஏழை குடும்பம். அந்த வாட்ச், அழகான வாட்ச், அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான வாட்சி எனக்கு என் ஃப்ரெண்டு தந்திருக்கான்னு. கிளாஸில் எல்லாருக்கும் காஞ்சி நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்டு கொடுத்தா எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தா. டீச்சர்கிட்ட கொண்டு காஞ்சி, டீச்சர் நல்லா இருக்குது, என்ன விசேஷம், பிறந்த நாளைக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்தா. ஸ்கூல் முழுதும் சொல்லிட்டா, எல்லா டீச்சருக்கும் சொல்லிட்டா. நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்து தெருவில் போகிற எல்லோரும், எங்கள் தெருவில் இருப்பாங்கள்ல, அங்கே ஆண்டி நல்லா இருக்குதா, அங்கே நல்லா இருக்குது, அண்ணன் நல்லா இருக்கா கேட்டேன், எல்லாம் நல்லா இருக்குமா, என் ஃப்ரெண்டு கொடுத்தா, என் கிளாஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, எனக்கு கொடுத்தான்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டேன். வீட்டில், தெருவில், ஸ்கூலில் எல்லாருக்கும். எனக்கு சந்தோஷம். சரி, அதுக்கு என்ன, நான் இன்றைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு வந்து என்னை சந்தித்தார். இயேசு பிரத்யட்சமாக நான் வந்து ஜெபித்து முழங்கால நிற்கும் நின்று கேட்டார், மகளே, ஒரு 2000 ரூபா வாட்ச் உன் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததை எல்லாருக்கும் சொன்னியே, எல்லாத்துக்கிட்ட சொன்ன சந்தோஷமாக, என் ஃப்ரெண்டு எனக்கு வாட்ச் கொடுத்தான்னு சொல்லி, உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேனே, உனக்காக சிலுவையில் ரத்த சிந்தி மறித்தேனே, இவ்வளோ பாடுபட்டேனே, என்னை பற்றி சொல்லியிருக்கிறியா யாருக்கிட்டையாவது? அந்த வார்த்தை ஆண்டவர் கேட்டார். என் இருதயம் நொறுங்கி அழுதேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உண்மை பற்றி நான் யார்கிட்டயுமே சொல்லலையே. இனிமே நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லுவேன், டீச்சர்ஸுக்கு சொல்லுவேன், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். இயேசு எனக்காக மரித்தார், எனக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறார், பாவ மன்னிப்பை தந்திருக்கிறார், சந்தோஷம் தந்திருக்கிறார், நீ எல்லாருக்கும் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னான். அதே இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறார், எனக்கு சுகந்தாங்க, விடுதலை தாங்க, எல்லாம் கேட்குறேன், எல்லாத்தையும் நான் தர்றேனே. என்னை பற்றி பக்கத்து வீட்டில் சொன்னியா, எதிர் வீட்டில் சொன்னியா, உன் ஃப்ரெண்டுக்கு சொன்னியா, நீ என்னைக்கு சீஷனாக மாறுவேன், எப்போ சீஷியாக மாறுவேன், சுயநலமாக விசுவாசன்ற பேர்லையே உன்னை முடக்கி கொள்ளுவாயா? ஆண்டவர் கேட்கிறார், என்ன சொல்ல போகிறீங்க?
எல்லாருமே சீஷராக மாறணும். அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆதி திருச்சபையில் எல்லாரும் சீஷராக மாறினாங்க. நீங்கள் மாறி ஆகணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு ட்ராக்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, தினம் ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க. ஒன் ட்ராக்ஸ் எ டே. ஒரு நாளைக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க போகிறோம். நீங்கள் நிறையெல்லாம் கொடுக்க வேண்டாம். அப்படியே போய் கொடுங்க. ஒரே ஒரு ட்ராக்ஸ். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, படிக்க போகிறீங்களா, ட்ராக்ஸ் நாங்கள் தரோம் உங்களுக்கு. விதவிதமான சின்ன பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ட்ராக்ஸ் தரோம். அவ்வளோதான். தேடி வந்தார் அற்புதம் செய்தார் என்னுடைய சாட்சி. இது கிறிஸ்மஸ் டைமில் கொடுக்குறதுக்கு. பயப்படாதீர்கள், உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிற கிறிஸ்மஸ் ட்ராக்ஸ். உங்களுக்கு சமாதானம். நிறைய பேர் நிம்மதி சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. உங்களுக்கு சமாதானம். சின்ன பேக்கெட் ரொம்ப அழகான புக்லெட்டாக நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். பயப்படாதிருங்கள். பயம் இல்லாத மனுஷனே கிடையாது. இதை கொடுத்த உடனே வாங்கி வாசிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கிறாரு. அப்போ இது மூலமாக இயேசு அறிந்து கொள்வாங்க. மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை. எல்லாருக்குமே மரண பயம் இருக்குது. மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்குன்னு தெரியல. அதை பற்றின ட்ராக்ஸ். கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாத மனுஷனே இல்லை. எல்லாருக்குள்ள ஒரு கவலை இருக்குல்ல. இது கொடுத்தா டக்குன்னு வாங்கி வாசிப்பாங்க. வியாபாரத்தில் வெற்றி. இது வியாபாரிகளுக்கு. எத்தனையோ வியாபாரி கடைக்கு போகிறீங்களா, அது கொடுங்க. வியாபாரத்தில் வெற்றின்னா கட்டாயம் வாசிப்பாங்க. ஏன்னா வியாபாரத்தில் வெற்றி பெற என்ன செய்யணும் எழுதப்பட்ட ஒரு கைப்பிரதி ஒரு வாலிப மகள் எழுதி கொடுத்தாரு. அது மாதிரி நண்பனை உன்னை கொடுத்த பாரமுள்ள ஒருவர், என் மேலே அக்கறை செலுத்தி யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த ட்ராக்ஸ் அவங்களை சந்திக்கும். நிறைய பேரை தொட்டு இருக்கிறது. சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த ட்ராக்ஸ் சுகமாக வேண்டும். வியாதியஸ்தர்கள் ஆஸ்பத்திரியில் வியாதிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்கள் அப்படி ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தா வியாதிப்பட்டவங்க வாங்கி வாசிப்பாங்க. மெய்யான தீப ஒளி வெளிச்சம். பார்த்தீங்களா, தீபாவளியில் நம்ம ஜனங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய உண்மையான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ஆசீர்வாதம் என்ன, அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிற ஒரு கைப்பிரதி. அப்புறம் பாதுகாப்பின் பிரார்த்தனை. நிறைய ஆபத்து இருக்குல்ல. சங்கீதம் 91 சங்கீதத்தை அப்படியே வெளியிட்டிருக்கிறோம். இதை சொல்லி நீங்கள் இந்த தினம் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நீங்கள் கொடுக்க முடியும். சின்ன பிள்ளைகளுக்குன்னு 2 ட்ராக்ஸ் இருக்குது. சிறு பிள்ளைகளுக்கு ஒன்று வருதுன்னு சிறு பிள்ளைகளுக்கு நல்ல படத்தோடு கூடிய ட்ராக்ஸ். சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகள். அப்புறம் ஓடு இது சிறு பிள்ளைகளுக்கான ட்ராக்ஸ். படங்களோடு இருக்கும். இது எல்லாமே படங்களோடு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் வாசிப்பாங்க. இயேசுவை அவங்க அறிந்து கொள்ள செய்வது. அவ்வளோதான். நீங்கள் யார் ரட்சிக்கப்புள்ள பண்ணணும் அதில் அவங்க இயேசுன்ற நாமத்தை அறிந்து கொள்ளட்டுமே. இயேசு எப்படிப்பட்டவன் அறியட்டும். இந்த உங்கள் கூட இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லணும். அப்புறம் காஸ்பல் புக்கு உங்களுக்கு நற்செய்தி 4 சுவிசேஷத்தையும் நாங்கள் ஒன்றாக இணைத்து லூக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் சேர்த்து சின்ன சின்ன படங்களோட இதில் இந்த புக்கில் வெளியிட்டிருக்கிறோம். இதில் இயேசுடைய பிறப்பிலிருந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி செல்ல வரைக்கும் பின்னால் ஒரு 3-4 செய்தி அதில் இருக்கிறது. உங்களுக்கு சமாதானம். இந்த கைப்பறுதி இருக்குல்ல, அதில் உங்களுக்கு சமாதானம், பயப்படாதுங்க, என்னுடைய சாட்சி, மரணத்திற்கு பின், கடைசியாக மரணத்திற்கு பின் நியாய தீர்ப்பு உண்டு. இதில் முழு செய்தி இருக்கிறது. ஒரு உலகத்தை ஆளும் ராஜாவாக இயேசு திரும்ப வரப்போகிறார். 2ஆம் வருகைக்கு வரைக்கும் உள்ள செய்தி. இது ஒரு முழுமையான சுவிசேஷம். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இயேசு பற்றி இந்த 4 அதை சுவிசேஷம் முடிஞ்ச பிறகு இந்த செய்திகள் எல்லாமே முழுமையாக இயேசுவை அறிந்து கொள்ள செய்யும். இது தமிழில் இருக்குது, அப்புறம் மலையாளத்தில் இருக்குது, கன்னட மொழியில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, பஞ்சாபில் இருக்கிறது, குஜராத்தில் இருக்குது, பெங்காலியில், எல்லா மொழிகளும் விதவிதமான கலரில் இது பல லட்சங்கள் நம்ம செடித்து அதை கொடுக்குறோம். நிறைய பேர் வாங்கிட்டு போய் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. தெரிந்தவங்களுக்கு கூட வித நல்ல கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஒரு புக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு ஆளுக்கு இந்த புக்கை கொடுக்கலாம். நீங்கள் தினம் ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க. வாரத்திற்கு ஒரு புக்கு கொடுங்க. இதை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஒன்று மட்டும் பாக்கெட்டில் வைங்க. ஒரு ட்ராக்ஸை மட்டும் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளுங்க. நிறைய வச்சு கொடுங்க. ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒருவருக்கு உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குற எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் கொடுக்க தெரியல. யாருக்கு கொடுக்கணும் ஏவுதல் வருதோ இதை வாசிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு கொடுங்க. அவங்க கேட்டால் அவங்களோட திரும்ப இயேசுவை பற்றி பேசலாம். எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது. இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லலைன்னா அது பாவம். நீங்கள் சீஷனாக மாறாட்டா விசுவாசியாக இருந்து பல்லவத்துக்கு வர முடியாது. சீஷனாக மாறணும். இயேசுவை அறிவிக்காமல் பல்லவத்தில் என்ன பண்ண போகிறீங்க? யோசித்து பாருங்கள். ஒரு ஆள் கூட இயேசுவை பற்றி சொல்லாமல் பல்லவத்தில் என்ன பண்ண போகிறீங்க? இயேசு கேட்பார்ல, எனக்கு என்ன கொண்டு வந்த மகனே மகளேன்னு கேட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? நீ கேட்டதெல்லாம் உனக்கு தந்தல. சுகம் கேட்ட, விடுதலை கேட்ட, வீடு கேட்ட, வேலை கேட்ட, எல்லாம் தந்தேன். எனக்கு என்ன கொண்டு வந்த? கை நீட்டி கேட்ட என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆளுக்கு கூட இயேசுவை பற்றி சொல்லாட்டா நீங்கள் வெட்கப்பட்டு போவீங்க. சீஷராக மாறணும். உங்கள் விசுவாசிகளை சீஷராக மாற்றாட்டா பாஸ்ட் மாற கர்த்தர் நிற்க வச்சு கேட்பார். நீ எல்லாரையும் விசுவாசியாக வச்சு காணிக்க மட்டும் வாங்கிட்டு இருந்தியா? சீஷராக மாற்ற சொல்லி பைபிளில் சொன்னார்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு தானே சொன்னார். சீஷராக்கு நீங்களா ஞானஸ்தானம் கொடுக்க முன்னால் இயேசு சொன்னார்ல.
பாலிங்க சர்ச்சு வளர என்ன காரணம் தெரியுமா? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா ஒரு ஆத்மாவை புதுசாக ரட்சிப்புகளை கொண்டு வந்தால் தான் இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஒரு தென்கொரியாவில் அவங்க சர்ச்சில் நீ சீஷனா மாறினா தான் உனக்கு ஞானஸ்தானமே. அதை பைபிளை பின்பற்றினாங்க தென்கொரியாவில். அதனால தான் அந்த சபை வளர்ந்து பெருகிச்சு. நீங்கள் அதை கடைபிடிங்க, சின்சியராக யோசிங்க, ஜெபிங்க. இல்லாட்டா வருகையில் உன்னை எனக்கு தெரியாதுப்பான்னு ஆண்டவர் சொல்லிடுவார். இல்லை நான் பெரிய பாஸ்டர் ஆண்டவர், இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டினேன், இவ்வளோலாம் செஞ்சேன்னு, உன்னை எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, வசனத்தின்படி நடந்தியான்னு கேட்பார்ல. யோசிச்சு பாருங்க, சீரியஸாக திங்க் பண்ணுங்க. பயமுறுத்தலை நினைக்கலாம், பயமுறுத்தல் தான். நீங்கள் பயப்படாதபடி துணிகரமாக விசுவாசின்னு சுயநலமாக வாழ்ந்தால் பரலோகத்தில் இப்போ என்னத்தை செய்ய போகிறீங்க? சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசுக்காக ஏதாவது செய்யணும், 4 ஆத்மாவுக்கு இயேசு பற்றி சொல்லணும். பாருங்கள், எத்தனை பேர் யாரோ ஒருத்தர் நீங்கள் ஜெபிக்கலாங்க நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள், அது ஒரு ஊழியம், அது ஒரு சீஷனுடைய ஊழியம். எத்தனை பேர் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, என் சொந்தக்காரங்க சொல்லி நான் பார்த்தேன், எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட சுகம் பெற்றேன், எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் யாரோ ஒருவர். அது செய்யலாமே, எத்தனை வாய்ப்பு இருக்கிறது. சீஷராக மாறணும்னா சுவிசேஷத்தை சொல்லணும், சீஷராக மாறணும். ஒப்பு கொடுக்குறீங்களா எல்லாரும்? ஆண்டவரே என்னை சீஷனா மாற்றும். பாஸ்டர்ஸ் ஒப்பு கொடுங்க, எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளை நான் சீஷரா மாற்றணும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க. எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஆத்மாதாயம் பண்ணணும், எங்கள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரையும் பயன்படுத்தும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே என்னை சீஷனாக மாற்றும், என்னை சீஷியாக மாற்றும். இனி நான் சும்மா இருக்கக்கூடாது, இயேசு அறிவிக்கணும். சிலர் நினைக்கலாம், இப்போ நல்லா கவனிங்க, இந்த ட்ராக்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இயேசுடைய இந்த நம்முடைய எழுப்புதல் ஜெபமையா எல்லா இடத்துல இருக்கல, அங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இலவசமாக ட்ராக்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இலவசமாக தருவாங்க. இந்த புக்கை மாத்திரம் 5 ரூபாய் கொடுத்து வாங்கணும். ஏன்னா நீங்கள் வீணாக்கிடக்கூடாது. இது அச்சடிக்கவே 10 ரூபாய்க்கு மேலே ஆகுது. 5 ரூபாய் கொடுத்து வாங்கி ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் எத்தனை ட்ராக்ஸ்னாலும் வாங்கலாம், உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஆயத்த 4 மாடியில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பல லாங்குவேஜில் இருக்கிறது பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே என்னை சீஷனாக மாற்றும், சீஷியாக மாற்றும். இனி வெறும் விசுவாசியாக நான் இருக்கக்கூடாது, நான் சீஷனாக சீஷியாக உம்மை அறிவிக்கணும், சும்மா மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கு என்னை பயன்படுத்தும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சீஷரா மாறணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா மாறணும். எல்லாரும் அப்படி மாற்றுவதற்கு எனக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் திருச்சபைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. எல்லாரையும் சீஷராக சீஷிகளாக மாற்றுவீராக, சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் மாற்றுவீராக. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.